இதுக்கு வந்து ப்ராப்பரா வந்து இந்த சுண்ணாம்பையும் கடுக்கா விளக்கையும் ஒரு தண்ணியில ஊற வச்சு அதை புளிக்கணும். அது மினிமம் 7 நாள்ல இருந்து 10 நாள் கழிச்சு அது புளிப்பு தன்மை அடையும். அந்த புளிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை வச்சு நீங்க கியூரிங் பண்ணணும். ஸோ இந்த புளிச்ச அந்த தண்ணினால கியூரிங் பண்ண இது எல்லாமே நல்லா செட்டில்மெண்ட் ஆகும். இதுக்கு வந்து 15 20 நாள் டைம் எடுக்கும். அந்த டைப்ல நீங்க ரெடி பண்ணிட்டு நல்லா புளிக்க வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நீங்க பேஸ்மெண்ட்ல வந்து இந்த ரூஃப் காங்கிரீட் போட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்க அடுத்த ஃப்ளோர் கட்டதா இருந்தா கூட நீங்க அதுல இருந்து கண்டினியூ பண்ணி கட்டிக்கலாம். இதே கீழே என்ன சைஸ்ல ரூம் என்ன லோடிங்ல கட்டிங்களோ இதே தான் நீங்க வந்து ரிட்டவா காப்பி பண்ணி மேலே கட்ட முடியும். இதுல வந்து கிரவுண்டு ஃபர்ஸ்ட் 1 G+1 ஆர் மேக்ஸிமம் G+2 வரைக்கும் தான் அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது வந்து பெட்டரான ஆப்ஷன். அதிகமான ஏன்னா இங்க வந்து நம்ம பில்லர் எங்கேயுமே கொடுக்கல, அதனால வந்து G+1 பெட்டர். அதுக்கு மேல போதளவு பாத்துக்கிறேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேஸ்மெண்ட் போட்டு கட்டிக்கலாம். இந்த டைப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவு வந்து ரொம்ப கம்மியா வரும், கன்ஸ்ட்ரக்ஷனால ரொம்ப லேட் ஆகும். பாரம்பரிய முறையில வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே நீங்க கம்பி யூஸ் பண்ணல, சிமெண்ட் யூஸ் பண்ணாதனால உள்ள வந்து உங்களுக்கு வெயில் டயத்துல உள்ள வந்து இந்த கடுக்கா வந்து வெயில் டயத்துல உள்ள வந்து உங்களுக்கு சில்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளம் வந்து குளிர் டயத்துல உங்களுக்கு வந்து உள்ள ஹீட்டா இருக்கும். அந்த ரெண்டுமே வந்து மாத்தி மாத்தி எஃபெக்ட் ஆகுதுனால உள்ள வந்து வெயிலும் குளிரும் அதிகமா இருக்காது. தரை எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மண் தர மாதிரி நம்ம நார்மலா டைல் படம் அந்த தரை எல்லாம் போட்டு விடுவோம்.